ஒரு வாரமா இந்த E20 பெட்ரோலை பத்தி பெரிய சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்குது. முதல்ல கார் ஓனர்ஸ் புகார் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாஸ்ல ஏகப்பட்ட டிபேட் போச்சு. கார் கம்பெனிஸ் என்ன சொல்றாங்கன்னா E20 பெட்ரோல் பாதுகாப்பானதா அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா இப்போ பெட்ரோல் பம்ப் ஓனர்ஸ் E20 திட்டத்தை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு அரசாங்கத்தை கேட்டிருக்கிறாங்க. உண்மையாலுமே என்னதான் நடந்திருக்குது, E20ஆல பிரச்சனை இருக்குதா இல்ல வேற ஏதாவது காரணம் அப்படிங்கிற முழு விஷயத்தையும் இன்னைக்கான வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஒடிசா மாநிலத்தோட பெட்ரோலியம் டீலர்ஸ் அசோசியேஷன் தலைவர் சஷாங்க சேகர் ஷாகி ANI அப்படிங்கிற நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, E20 பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து பெட்ரோல் பம்ப் டீலர்ஸ் ரொம்ப சிரமப்படுறாங்க. வாகனத்துல ஏதாவது பிரச்சனை வந்தாலே கஸ்டமர்ஸ் பெட்ரோல் பங்கை தான் குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது படி எரிபொருள் கொள்கையை பத்தி முடிவு செய்யறது அரசாங்கம் தான், நாங்க விற்கிறத மட்டும்தான் செய்யறோம். ஆனா வாடிக்கையாளரோட மொத்த கோபமே எங்க மேலதான் காட்டுறாங்க. இதுதான் இப்போ பெரிய விவாத பொருளாவே மாறி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். பெட்ரோலியம் டீலர்ஸ் அசோசியேஷன் குறிப்பிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, உலக நாடுகளே பல நாடுகள்ல என்ன செய்யறாங்கன்னா எத்தனால் பிளெண்ட 10% தான் வச்சிருக்காங்க. ஆனா இந்தியா டைரக்டா 20% வரைக்கும் எத்தனால் பிளெண்ட கொண்டு வந்திருக்கிறதால பழைய வாகனங்கள்ல, அதாவது E20 சப்போர்ட் பண்ணாத நிறைய வண்டிகள் இருக்குதுல்ல, அந்த மாதிரி வண்டிகள்ல கார்பரேட்டர்ல அடைப்பு ஏற்படுது, இன்ஜின்ல ரன்னிங்ல ப்ராப்ளம் வருது, முக்கியமா பெர்ஃபார்மன்ஸ் குறையுது, மைலேஜ் குறையுது அப்படின்னு கஸ்டமர்ஸ் நிறைய புகார்களை சொல்றாங்க அப்படின்னு பெட்ரோலியம் அசோசியேஷன் டீலர்ஸ் சொல்றாங்க. இதனால E20 ரோல் அவுட்டை மறுபடியும் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க அரசாங்கத்துக்கிட்ட. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. மாருதி சுசுகி, ஹூண்டாய், டொயோட்டா, ஹோண்டா இந்த மாதிரி பல நிறுவனங்கள், இன்ஜினியர்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா, E20 கம்ஃபர்டபிளா அப்படின்னு சொல்லி விற்கப்படுற நிறைய வாகனங்கள் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் பல லட்சம் கிலோமீட்டர்ஸ் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சோதனை செய்யப்பட்டு மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த வாகனங்களுக்கு E20 பெட்ரோல் பயன்படுத்துவது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்றாங்க. சரியான மெயின்டெனன்ஸ் இருந்தா பெரிய பிரச்சனை வராது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்றாங்க. இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு பக்கம் டீலர்ஸ், இன்னொரு பக்கம் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர்ஸ், ரெண்டு பேரும் வெவ்வேறு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறதால இங்க ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குது. ஆனா இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பெட்ரோல் டீலர்ஸ் அசோசியேஷன் சொல்றது E20 பெட்ரோலால எல்லா வாகனமும் கெட்டு போகுது அப்படின்னு அவங்க டைரக்டா மெயின் பண்ணல. கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து டைரக்டா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதனால அரசாங்கம் இந்த திட்டத்தை ரிவ்யூ பண்ணணும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம பழைய வெஹிக்கிள் நிறைய வண்டிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த E20 பெட்ரோல் சப்போர்ட் பண்றது இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஆனா இப்ப வரைக்கும் E20 பெட்ரோலை ரிட்டர்ன் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்ல. இப்போ ரெண்டு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்னு, அரசாங்கம் டீலர்ஸ் சொல்ற புகார்களை ஆய்வு பண்ணி மேக்சிமம் பாத்தீங்கன்னா கேட்டகரிஸ் பண்ணி சேல் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும். அது இல்லைன்னா கம்பல்சரி பண்ணணும். அதாவது நிறைய வெஹிக்கிளுக்கு பாத்தீங்கன்னா E20 சப்போர்ட் பண்ணாது. அந்த வெஹிக்கிளுக்கு பியூர் பெட்ரோல் இல்ல 5% அளவுக்கு எத்தனால் மிக்ஸ் பண்ண பெட்ரோல் கொடுக்கிறது பெட்டரான ஆப்ஷன். அது பண்ணலாம். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இதை மட்டும் பண்ணாங்கன்னா போதும். ஏன்னா எந்த வண்டிக்கு எந்த பெட்ரோல் செட் ஆகுங்கிறத கஸ்டமர் பார்த்து அடிச்சுட்டு போவாரு. நீங்க அதை விட்டுட்டு டைரக்டா E20 மட்டும் சேல் பண்றீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்தீங்கன்னா பழைய வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு நீங்க அதுக்கேற்ற ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. எதையுமே செய்யாம டைரக்டா கொண்டு போயிட்டு E20 கொடுத்தீங்கன்னா பழைய வண்டி வச்சிருக்கிறவங்க என்ன செய்வாங்க? இங்க அதுதானே பிரச்சனையா இருக்குது. E20 அப்படிங்கிறது எல்லாமே 2020 வந்த வண்டிகள்ல இருந்து டைரக்டா ஒவ்வொரு வண்டிகள்லயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 2020க்கு முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ண வண்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா E20 கம்ஃபர்டபிள் கிடையாது. ஸோ அந்த வண்டிகளுக்கு X95 அப்படின்னு சொல்லிட்டு 95% பியூர் பெட்ரோல் இருக்கிற பிளெண்டை நீங்க கொடுத்துதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நீங்க E20, E35, E100 கூட நீங்க கொடுக்கலாம். ஆனா அதை கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொன்றுமே தனித்தனி பிரைஸ்ல தனித்தனியா இருக்கிற மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பா. டாடா.